இவனுங்கள பத்தி டெய்லி பேசி வீடியோஸ் போடணும்னு தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இவனுங்க பேசுற வீடியோலாம் பார்க்கும்போது, கோவம் சும்மா சுர்ருன்னு மண்டைக்கு ஏறுது. ரீசென்ட்டா நீங்களும் ஒரு வீடியோஸ் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ஜென்ஸி கிட்ஸ்ன்ற பேர்ல அந்த கெழடுங்கலாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு, எப்பா போட்டுச்சுங்களே ஒரு கூட்டம். அதுல பேசினவன் எவ்வளோ வாங்குனான்னு தெரியல. வாங்குன காசுக்கு மேல நல்லாவே கூவுனான். "வி ஆர் ப்ரவுட் ஆஃப் குத்தூஸ்" அப்படின்ட்டு. ஏன்டா, இங்க நாங்கலாம் உங்களுக்கும் சேர்த்து தான்டா பேசிட்டு இருக்கோம். இங்க டிஎம்கேவை எதிர்த்து வீடியோஸ் போடுற ஒவ்வொருத்தரும், அவனுங்க ஊழல் ஆட்சின்ட்டு ஆதாரத்தோட தான்டா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தனாவது மறுப்பு வீடியோ போட முடியுமாடா உங்களால? அப்புறம் ஏன்டா இப்படி எச்ச புத்தியோட திரியிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. நம்ம சிஎம் விஜய் சார் பேசின கையோட நிக்காம, அவர் நடைமுறையிலயும் செயல்படுத்திட்டு தானே இருக்காரு. அப்புறம் என்னய்யா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? நீங்க இப்படி எச்ச புத்தியோட இருந்தீங்கன்னா, நாள பின்னால உங்க பிள்ளைங்கள எப்படியா நல்லொழுக்கத்தோட வளர்ப்பீங்க? நாங்க இந்த அரச ஒண்ணும் தூக்கி பேசிட்டு இல்ல. இவரு சொன்னத காப்பாத்தலன்னா, நாளைக்கு இவருக்கும் இதே நிலைமை தான். இவரையும் எதிர்த்து கேள்வி கேட்போம். அந்த அறிவோட தான் நாங்க செயல்பட்டுட்டு இருக்கோம். ஆனா, உங்களுக்கு ஏன் அந்த அறிவு பிரிச்சு பார்க்குற அறிவே இல்லாம, ஈன பொழப்பு பொழைக்கிறீங்கன்னே தெரியல. உங்களுக்கு 4 காசு வந்தா போதும். எவன் எக்கேடு கெட்டா என்ன? நாடு நாசமா போனா எங்களுக்கு என்னன்னு ஒரு வாழ்க்கை. இது என்ன ஒரு வாழ்க்கைன்னு தெரியல. ச்சீ! நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும், என்னதான் முட்டு குடுத்தாலும், டிஎம்கே கூண்டோட கைலாசம் போறது உறுதி. லிஸ்ட்ல ஒவ்வொருத்தரா மாட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. காத்திருப்போம். நல்லதே நடக்கும்.